கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கேஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி காரிய சித்தி பற்றி பார்க்க போகிறோம். காரிய சித்தினா என்ன சார்? காரியம்னாக்கா ஒன்று அழகாக பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எல்லா சோர்ஸும் உண்டு, மக்கள் சோர்ஸ் உண்டு, மக்கள் பலம் இருக்கும், பணபலம் இருக்கும். ஆனாலும் எல்லாம் முடிச்சு வச்சுருப்பீங்க. 99.9% அப்பா நாளைக்கு சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1% இந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் அப்படியே நின்று அப்படி இருக்கும், அப்படியே நிற்கும். கல்லில் போட்ட மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ எல்லாம் பிளான் பண்ணோம், என்னன்னே தெரியல, ஒரு வருஷம் ஓடிடுச்சு. எல்லாம் பிளான் பண்ணோம், எனக்கு ஏன் நடக்கலை? எல்லாம் முடிஞ்சிச்சு. கிட்ட வீடெல்லாம் கட்டுறதுக்கு ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்று ஸ்டாப் ஆயிடும். அதேமாதிரி வீடு கட்டுறதுக்கு எல்லா பணபலமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வீடு எழும்பாது. ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த காரிய சித்தி தடை அப்படிம்பாங்க. இந்த தடை ஏதாவது ஒரு கர்மாவாக இருக்கலாம், இல்லை திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய விஷயமாக ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் உள்ளே விழுந்திருக்கும். என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த பகையாக இருக்கலாம், இல்லைன்னா எந்த புகை போட்டால் இதை தீரலாம், எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற ஒரு அதே ஓடிருப்பாங்க. நாட்கள் ஓடி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். இது இப்படி பல விஷயங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் இதை அனுபவித்து வெளில வந்திருப்பாங்க. என்னடா எல்லாம் இருக்குது, ஏன் நிற்கிது, ஏன் இந்த தடை? அதுக்கு பேர் தான் காரிய சித்தி தடை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் முட்டி மோதி வெளியே வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த மூளையை கிள்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிள்ளி விட்டுட்டே இருக்கும். என்னன்னு தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் என்னென்னு கிடச்சின்னா கடைசியில் என்ன ஆச்சு, காரிய சித்தி தடை. இதை எப்படி போக்குவது, இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? இதுதான். எல்லாம் இருக்கும் ஆனால் இருக்காது. எல்லாமே செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த உள்ள சண்டை வந்துடும். பார்ட்னர்ஸ்குள்ளார பார்த்திங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே ஏதாவது சம்மந்தமே இல்லை, திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணமாக அந்த வைப்ரேஷன் மேட்சிங் அப்படின்னு சொல்லணும். எது? உங்களுடைய பிளானட்டோட, உங்களுடைய தெய்வீகத்தை, உங்களுடைய ஆரா, உங்களுடைய எனர்ஜி, இது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால், நீங்கள் நிற்கிற இடம் மைனஸில் இருந்துச்சுன்னா எல்லாமே மைனஸாக மாறும். நீங்கள் நிற்கிற இடம் ப்ளஸ்ஸாக இருந்தால் அது எல்லாமே ப்ளஸ் ஆகும். நீங்கள் மைனஸில் நின்றுக்கிட்டு நீங்கள் ப்ளஸ்ஸை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? நீங்கள் நிற்கிற இடமும் மைனஸ், ஆனால் நீங்கள் தேடுறதோ ப்ளஸ். எப்படி இருக்கும்? நீங்கள் நீங்கள் நிற்கிற இடம் மைனஸ் இல்லைன்னா ஒரு சாக்கடைனா சாக்கடை வாசம் தான் அடிக்கும். நீங்கள் அதுலேருந்து நவுந்து ஒரு பூக்கடைக்கு வரணும். பூக்கடையில் நின்னீங்கன்னா அந்த வாசம் உங்களை ப்ளஸ்ஸாக கொண்டு போகும். இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆனால் முடியுமா? முடியாது. ரொம்ப சிம்பிள் தான். மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மாறணும்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. அப்படின்னா நவுந்தும் போக முடியாது. எப்போ நவரணும், எங்கே எப்போ நவரணும், எந்த டைரெக்ஷனில் நவரணும், எந்த இடம் நல்ல இடம், எது நமக்கு கபடமான இடம் தெரியாது. ஸோ அதனால் யோசிச்சு நின்று அந்த நேரம் ஓடி போயிடும், காலம் ஓடி போயிடும். ஏன்னு தெரியாது. ஆனால் அதுக்கான நாள் வரும்போது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது, இப்போ என்னப்பா இது இன்னும் நடக்கலை அப்படின்னு பார்த்தாக்கா காரிய சித்தி தடை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியான முகடு அங்கே அடைக்கப்பட்டிருக்கும், மடைக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா பிளாக் ஆகிருக்கும், இல்லைன்னா பிளாக் ஆகிருக்கும், இல்லைன்னா பிளாக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமல் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. சரி, நார்மலாகவும் எடுத்துக்கலாம், அப்நார்மலாகவும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரிசர்ச்சில் இறங்கணும் அப்படின்னாக்கா இது தீர்வு காண முடியாது. ஸோ நம்ம தடங்கள் இருக்குது. ஆனால் அந்த தடங்களில் நம்ம இது தப்பா ரைட்டா, இதுதானா இது சரியாக தப்பா அப்படின்னா பார்த்தோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அதே இடத்துல தான் நின்றுட்டுப்போம். நம்மளை தாண்டி மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ பரிகாரம் என்பது நம்மளை தாங்கி செல்லக்கூடிய, எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயந்திரம். நம்மளுடைய அழகாக எங்கேயாவது பள்ளம் இருக்கா, ஒரு ஃப்ளைங் சேர் மாதிரி எடுத்துக்கொண்டு வரும். எங்கேயாவது முள் இருக்கா, அதை குத்தாமல் பார்த்துக்கும். ஏதாவது மயக்கம் போடுறோமா, ஒரு பூஸ்டராக கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப செலவே இல்லாமல் நம்மளே எடுத்துக்கக்கூடிய, நம்ம சக்தியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் பார்த்திங்கனாக்கா இந்த காரிய சித்தியை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை தெய்வீகம் அப்படி பார்த்திங்கன்னா கடந்து உள்ளிருக்கும் சக்தி, கடவுள் சக்தியை நாம் தேடி போகணும். அதுக்கான பரிகாரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, விநாயகரும் பைரவரும். ஸோ ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம தெளிவாக ஒரு டைம், ஒரு மருந்து சாப்பிட்டாலே 48 நாள், ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கான நாள், கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்திங்கன்னா காரிய சித்தியை வென்று விடலாம். சரி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் ஒரு டார்கெட். இந்த 7 நாள், இந்த வாரத்தில் 7 நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த காரிய சித்தியை நீங்கள் முறியடிச்சிடலாம். அதாவது காரிய சித்திங்கிற ஒரு பிரச்சனையை. ஆனால் முடியுமா? முடியாது. பெரிய தடங்கள் வரும், பெரிய சிக்கல்கள் வரும். 7 நாள் தானே, ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவேன். இந்த 7 நாள் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோயிலுக்கு போகணும். ஒரு தேங்காய் நீங்கள் முத நாளே வாங்கி வச்சிடணும். காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஒரு விநாயகருக்கு போயிடுங்க. அந்த கோயில் திறந்த பிறகு ஒரு செதற்காயை வாங்கி அடிச்சிடணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.
செதற்காயை அடிச்சிடுறீங்க, அடித்த பிறகு விநாயகரை பார்த்து எதுவும் வேண்டக்கூடாது. ஒன்லி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மனசில் அந்த செதற்காயை அடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் 2 வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காய்ன்றது மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்குது. அதில் 3 ஓட்டை இருக்கும். இந்த எப்படி ஒரு கண், இந்த லெஃப்ட்டு ரைட்டு 3 கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கண் இருக்கும். அதை அப்படியே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லை கையில் வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் இப்போ நான் அடித்து உடைக்க போகிறேன், இந்த சிதறி போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி என்னுடைய பிரச்சனைகள், காரிய சித்திலாம் உடஞ்சி சிதற வேண்டும். அவ்வளோதான். நீங்கள் வேண்டவே கூடாது அந்த விநாயகர்கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் செதற்காய் அடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, சிதறும் பொழுது இந்த தேங்காய் சில்லு சிதற மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய தடைகள், அதே மாதிரி காரிய சித்திகள், இல்லை ஏதாவது துன்பங்கள் எது இருந்தாலும் தடையாக அது உடைந்து சிதற வேண்டும் அப்படி தான் நினச்சி உடைக்கிறீங்க. அழகாக வீட்டுக்கு வந்துடுறீங்களா, ஈவினிங் போயிட்டு முன்னாடி அதே கோயிலில் உங்களுக்கு பைரவர் சிலை இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும் பைரவர். ஈவினிங் போயிட்டு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த விளக்கேற்றும் பொழுது அப்போ வேண்டணும், பைரவா எனக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை எடுத்து வச்சுருக்கேன், இது சக்ஸஸாக நடக்கணும். எனக்கு இது மாதிரி கல்யாண தடையாக இருக்குது, இது சக்ஸஸ் ஆகணும். எனக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குது, அது விலக வேண்டும். இப்படி பைரவர்கிட்ட வேண்டும். இதுதான் நம்ம ஃபார்முலா. காலையில் என்ன பண்ணுறோம், தேங்காய் உடைக்கிறோம், தேங்காய் அடிக்கிறோம். ஈவினிங் பைரவருக்கு விளக்கு போகிறோம். இதுதான் நம்ம 7 நாள் டார்கெட். இது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டு தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அசம்பாவிதமான ஏதாவது போகிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் பண்ணிடணும். இதில் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் திருப்பி முதலேருந்து வரணும் நீங்கள் இந்த 7 நாள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7 நாள் நீங்கள் நடுவில் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஏதாவது போக முடியல, ஏதாவது ஒரு தடை இது வந்துச்சுன்னா நீங்கள் முதலேருந்து திருப்பி அந்த ஒரு 7 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 7 நாள் நீங்கள் கரெக்டாக காலையில் தேங்காய் அடிக்கிறீங்க, ஈவினிங் பைரவருக்கு விளக்கு போடுறீங்க. இதை கண்டினியூவாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய, உங்களை தடையாக இருக்கக்கூடிய, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கான சக்தி ஓட்டம், இங்கே தான் முக்கியம், உங்களுக்கான சக்தி ஓட்டம் அங்கே தடைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அது கனெக்ட் ஆகிடும். இதுதான் அந்த ஃபார்முலா. இதை நடுவில் செஞ்சிட முடியுமா அவ்வளோ சீக்கிரமானாக்கா? ஏக தடங்கள் வரும். அதையும் மீறி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீ வெற்றியை பெறலாம் இந்த காரிய சித்திலிருந்து. எல்லாமே இருக்குது ஆனால் இல்லை, எல்லாமே செய்கிறோம் ஆனால் சக்ஸஸ் இல்லை, எல்லாமே செய்கிறோம் ஆனால் லாபம் இல்லை. இந்த காரிய சித்தி தடையை உடைப்பதற்கான இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு தேங்காய், ஒரு விளக்கு, விநாயகர், பைரவர். இந்த 2 பேருமே இந்த ஃபார்முலாவை அந்த காலத்தில் சேர்ந்து பல பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. எந்த தடையாக வேணாலும், குழந்தை இல்லையா, திருமணம் பிரச்சனை இருக்கா, வியாபாரமாக, இல்லை வேலை கிடைக்கல, என்ன வேணாலும் ஒரு மனிதனுக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் காரிய சக்தியை மட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். அதாவது எரியாத விளக்கை எரிய வைக்கிறோம், சக்தியை மகாசக்தியாக மாற்றுறோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ண அலைகளை பாசிட்டிவாக மாற்றுறோம். நீங்கள் மைனஸில் நின்னீங்கன்னா உங்களை தூக்கி ப்ளஸில் நிற்க வைக்கிறது உங்களால் முடியாது, இந்த பரிகாரம் செய்யும். ஆட்டோமேட்டிக்காக அந்த செஸ் கார்டில் மூவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளாக்லேருந்து ஒயிட்டாக, ஒயிட்லேருந்து பிளாக்கா, அவ்வளோதான் விசேஷம். இதை கரெக்டாக நம்ம உட்காந்து என்ன ப்ளஸ்லேருந்து மைனஸாக நான் திங்க் பாசிட்டிவாக நினச்சி போயிட்டே இருப்பேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது. மைனஸ்லேருந்து நீங்கள் ப்ளஸுக்கு வரணும். அப்போ தான் ப்ளஸ்ஸாகவே நடக்கும். அதான் மீன்ஸ் காரிய சக்தியாக பாசிட்டிவாக நடக்கும். இந்த பரிகாரம் எளிதில் செய்ய முடியுமா? ஈஸியாக தான் தெரியும், செய்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் இந்த தடங்கள் வராது. ஆனால் இதை நம்ம வென்று வருவதற்கும், இந்த காரிய சித்தியை முடக்கி வைப்பதற்கும், மீன்ஸ் அந்த காரிய சித்தி தடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை முடக்கணும். எதை நீட்டணும் வேணா, பாசிட்டிவ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை ஈட்ட வேண்டும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இது சக்ஸஸாக கை கண்ட பரிகாரம்னு நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அகத்தியர் அழகாக சொல்லியிருக்கார். நீ விநாயகருக்கு ஒரு சக்தியாக தேங்காவோட அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா, நீ உன்னையே உன்னோட தடங்களாக நினச்சிக்கணும். இமேஜினேஷன் நீ அதான் சரணாகதின்னு சொல்லுவாங்க. இந்த சரணாகதியோடு, நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. சக்ஸஸ் ஆகி நிறைய பேர் நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த காணொலி மூலியமாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பரிகாரம், இந்த டிவைன் பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்தை மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.